Hi students, welcome back to Chemistry Learn. So நம்ம வந்து பார்த்துட்டு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா fuels and combustion unitல RSET method பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, flue gas analysis பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா அந்த RSET apparatus போட்டு அத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் வந்து தியரிட்டிக்கலா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ எப்படி அதை எழுதுறது, அதே மாதிரி அதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்ன, சோ இந்த மெத்தடோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதாவது நீங்க RSET பத்தி क्वेश्चन கேட்டாங்க அப்படினா ஃபுல்லா தான் எழுதணும். அதாவது பேசிக்கா ஃப்ளூ கேஸ்னா என்ன, இத அனலைஸ் பண்றதுனால நமக்கு என்ன ஐடியா கிடைக்குது, டயகிராம் என்ன, அதே மாதிரி தியரிட்டிக்கலா என்னென்ன நடக்குது, அதோட வர்க்கிங் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எல்லாம் வந்து மொத்தமா தான் எழுதணும். சோ நான் வந்து ஒரே வீடியோல முடிக்க முடியாதுன்றதுனால ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன். சோ வாங்க வந்து இந்த வீடியோல அதோட இன்னொரு பார்ட் வந்து பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான். அதுலயே நான் வந்து டயகிராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இதுதான் நடக்குது, வர்க்கிங்னா என்ன நடக்குதுன்றத அந்த தியரிட்டிக்கலா ஷார்ட்டா வந்து எப்படி எழுதுறது, அதே மாதிரி அது மெத்தடோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஃப்ளூ கேஸ் அனலைஸ் பண்றதுனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ அதோட வர்க்கிங் என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3-way ஸ்டாப் காக் இருக்கு இல்லையா, அந்த apparatusல நான் காமிச்சிருப்பேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றோம். ஓபன் டு தி அட்மாஸ்பியர். அதுக்கப்புறம் அந்த பியூரட் கூட ஒரு ரிசர்வாயர் வந்து கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, வாட்டர் ரிசர்வாயர். சோ அந்த ரிசர்வாயர் என்ன பண்ணும், ரைஸ் ஆகும். எது வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படின்னா till the burette is completely filled with water. ஓகேவா, இந்த பியூரட்டோட எண்ட்ல வந்து ஒரு ரப்பர் டியூப் மூலமா ஒரு வாட்டர் ரிசர்வாயர் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ அந்த ரிசர்வாயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகும். அது எது வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படின்னா பியூரட்ல வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகுற வரைக்கும் அது வந்து ரைஸ் ஆகும். சோ வர்க்கிங்ல வந்து இதெல்லாம் வந்து நடக்குது. அதுக்கு அடுத்தது ஃப்ளூ கேஸ் இஸ் சக்டு இன்டு தி பியூரட். அப்ப அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளூ கேஸ் வந்து என்ன ஆகுது, அந்த பியூரட் குள்ள சக் ஆகி பியூரட் குள்ள போகுது. அப்போ அதோட வால்யூம் ஆஃப் தி ஃப்ளூ கேஸ் adjusted to 100 cc by raising or lowering the reservoir. அப்போ அந்த பியூரட்ல ஃப்ளூ கேஸ் வந்து சக் ஆகுது, உள்ள போகுது. அப்போ அதோட வால்யூம் வந்து 100 cc வரைக்கும் ரைஸ் ஆகுது. சோ எப்போ வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னா அந்த வாட்டர் ரிசர்வாயரை நம்ம அட்ஜஸ்ட் பண்றது மூலமா தான் அதுல வந்து ஃப்ளூ கேஸோட வால்யூம் வந்து ரைஸ் ஆகும். அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3-way ஸ்டாப் காக் இஸ் க்ளோஸ்ட். அதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா, இதுதான் வந்து வர்க்கிங். அதுக்கப்புறம் அந்த 3 பல்பு பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் CO2. அப்போ ஃபர்ஸ்ட் பல்ப்ல ஒரு ஸ்டாப்பர் இருக்கும். அந்த ஸ்டாப்பரை வந்து என்ன பண்றோம், நம்ம ஓபன் பண்றோம். சோ அந்த ஃபர்ஸ்ட் பல்ப்ல என்ன இருக்கு அப்படின்னா KOH தான் இருக்குது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சோ அப்ப அந்த ஃப்ளூ கேஸ் வந்து என்ன ஆகுது, பல்ப் 1 குள்ள பாஸ் ஆகுது. பாஸ் ஆன உடனே அந்த ஃப்ளூ கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து என்ன பண்ணிக்குது, அப்சார்ப் பண்ணிக்குது. அப்சார்ப் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பியூரட்ல ஃப்ளூ கேஸ் இருக்குது இல்லையா, அதோட வால்யூம் வந்து குறையும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது அப்சார்ப்ஷன் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ என்ன பண்றோம், அந்த ஸ்டாப்பர் 1 க்ளோஸ் பண்ணிரோம். மறுபடியும் அந்த ஸ்டாப்பர் பல்ப் 2 உடைய ஸ்டாப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓபன் பண்றோம். இப்போ அந்த பல்ப் 2ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்கலைன் பைரோகெலால் தான் இருக்கு. ஓகேவா, சோ மறுபடியும் அந்த ஃப்ளூ கேஸ் என்ன ஆகுது, பல்ப் 2 குள்ள என்டர் ஆகுது. அப்போ அந்த ஃப்ளூ கேஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அந்த பைரோகெலால் வந்து என்ன பண்ணுது, அப்சார்ப் பண்ணிக்குது. சோ அகைன் பியூரட்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூ கேஸோட வால்யூம் வந்து என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. இப்போ அந்த ஸ்டாப்பர் 2 வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிரோம். மறுபடியும் ஸ்டாப்பர் ஆஃப் பல்ப் 3 வந்து ஓபன் பண்றோம். அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியாக்கள் கிப்ரஸ் குளோரைடு தான் இருக்கு. இப்போ மறுபடியும் கேஸ் என்ன ஆகுது, பல்ப் 3 குள்ள என்டர் ஆகுது. சோ அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடை இந்த கிப்ரஸ் குளோரைடு வந்து என்ன பண்ணுது, அப்சார்ப் பண்ணிக்குது. சோ அகைன் பியூரட்ல இருக்கக்கூடிய ஃப்ளூ கேஸோட வால்யூம் வந்து என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். சோ அது மூலமா நம்ம வந்து எவ்வளவு அப்சார்ப்ஷன் ஆயிருக்கு, என்னென்ன அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து வர்க்கிங்ல நடக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து லாஸ்டா சிக்னிஃபிகன்ஸ் ஆர் யூஸ் ஆஃப் ஃப்ளூ கேஸ் அனாலிசிஸ். சோ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். gives an idea about complete or incomplete combustion process. சோ இந்த அனலைஸ் பண்றது மூலமா வந்து ஒரு இந்த கம்பஷன் process வந்து கம்ப்ளீட்டா நடந்திருக்கா இல்ல இன்கம்ப்ளீட்டா இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது if flue gases contain considerable amount of carbon monoxide, it indicates the incomplete combustion, indicates the short supply of oxygen. இப்போ ஃப்ளூ கேஸ்ல வந்து அனலைஸ் பண்றது மூலமா அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷனை வந்து குறிக்குது. ஓகேவா, அப்ப ஷார்ட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனுடைய சப்ளை வந்து பத்தல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதாவது
குறிப்பிட்ட அளவு கார்பன் மோனாக்சைடு இருந்தது அப்படின்னா அது வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன். அப்ப ஆக்சிஜன் சப்ளை வந்து நமக்கு ஷார்ட்டா இருக்கு, கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதுவே வந்து if flue gases contain considerable amount of oxygen, it indicates complete combustion, indicates excess of oxygen is supplied. இப்போ அந்த flue gasல வந்து ஆக்சிஜன் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கம்பஷன் process வந்து கம்ப்ளீட்டா இருக்கு, excess of oxygen வந்து சப்ளைடா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நிறைய ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? சோ இதுதான் வந்து significance or use of flue gas analysis. சோ இதையும் வந்து இந்த क्वेश्चनல வந்து நீங்க சேர்த்து எழுதணும். ஓகேவா? இப்ப லாஸ்ட் ரெண்டு வீடியோவா பார்த்தது ஒரே क्वेश्चन RSEP மெத்தட் flue gas analysis. ஓகேவா? கேட்டாங்க ரெண்டு வீடியோக்குள்ளதையும் சேர்த்து தான் வந்து நீங்க எழுதணும். ஓகேவா? சோ இந்த டாபிக்கோட நம்ம வந்து fuels and combustion யூனிட் வந்து முடிச்சது. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து fuels and combustionல நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்திருக்கோம். சோ இந்த RSEP மெத்தடோட இந்த யூனிட் வந்து முடிஞ்சது. ஓகேவா? சோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ப்ளீஸ் பிளேலிஸ்ட்டை போயிட்டு வாட்ச் பண்ணுங்க. சோ அதுல இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னு போட்டு அதுக்கு நேரா வந்து நான் யூனிட்டோட நேம் போட்டிருக்கேன். அதுக்குள்ள போனீங்கன்னா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் பத்தி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.